நான் பார்த்துக்கிறேன் விடு. மாண்பு அம்மா அவர்களை வணங்கி துயரமான இந்த நேரத்திலே அன்பு சகோதரர் குமரகுருள் குறிப்பிட்டதை போல இன்னைக்கு மாவட்டமே அதிர்ந்து போய் இந்த கள்ளச்சாராய மரணம் மக்கள் மனதிலே பேர் அதிர்ச்சி அடைந்து இந்த துயரமான சம்பவம் மாவட்டத்திலே அரங்கேறியது மிகுந்த வேதனையும் பேர் அதிர்ச்சியும் அளிக்கின்றது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்ததை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகர்களிலும் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது. இங்கே கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சியிலே எனக்கு முன்னாலே கருத்தை தெரிவித்த மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அருமை சகோதரர் திரு ஆர் குமரகுரு அவர்களே, இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ள கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் பா மோகன் அவர்களே, கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் சகோதரர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, கழக அம்மா பேரவை இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் திரு பிரபு அவர்களே, மாவட்ட மகளிரணி செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திருமதி அழகுவேல் அவர்களே, முன்னாள் எம்பி சகோதரர் காமராஜ் அவர்களே மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்ட நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பு மாவட்ட பொறுப்பாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர கழக செயலாளர்களே, பேருக்கழக செயலாளர்களே, கிளைக்கழக செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். இன்றைய தினம் இந்த கோர நிகழ்வு நடைபெறுவதற்கு யார் காரணம்? முழுக்க முழுக்க விடியா திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும். இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த 3 ஆண்டு காலத்திலே தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம், போதைப்பொருள் விற்பனை, கள்ளச்சாராயம் அதிகரிப்பு, கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு, இதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு விடியா முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் தலைமை கழகத்திலே கூட்டம் போடுகிறார். அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள், உயர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள். அந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகிறது. இனி தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனை நடமாட்டம் அடியோடு ஒழிக்கப்படும், கள்ளச்சாராயம் அடியோடு ஒழிக்கப்படும் என்ற செய்தியை மட்டும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒழித்தா என்று சொன்னால் இல்லை. போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராய விற்பனை தடையில்லாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி எல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு விடியா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாதவச்சேரி, சேசா சமுத்திரம், கருணாபுரம் பகுதி, இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி நகர மைய பகுதியிலே காவல் நிலையத்திற்கு அருகில்
நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் மாவட்ட ஆட்சியாளர் இருக்கின்ற இந்த பகுதி, மாவட்ட காவல்துறை அலுவலகம் இருக்கின்ற பகுதி, இந்த பகுதியிலே தங்கு தடை இல்லாமல் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அதிகாரிகளை இந்த ஆட்சியாளர் ஆட்டி படைக்கின்றார்கள். ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் அவருடைய துணையோடுதான் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெற்றதாக நான் கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தி சொன்னார்கள். ஒரு நகரத்துடைய மையப்பகுதியிலே கள்ளச்சாராயம் விற்பனை செய்வது என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறாது. நான் சொன்னதை போல இன்றைக்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாமையிலேயே இந்த கள்ளச்சாராய விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம், ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சமென மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம். இவருடைய அலட்சியத்தின் காரணமாக, செயலற்ற தன்மையின் காரணமாக, நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆளுவதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது. ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது 60 பேர் மரணம் அடைந்ததாக. கிட்டத்தட்ட 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. ஆக இன்று வரை அரசாங்கத்தினுடைய அறிவிப்பபடி 58 பேர் இறந்திருக்க என்று சொன்னால் அந்த 58 பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை. அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த 58 உயிர் பறிபோனது. இந்த 58 குடும்பம் நடுத்தருவு வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள். தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள், மேலும் ஒருவர் இறந்து விட்டார், இப்பொழுது 59 ஆகிவிட்டது என்று சொல்கிறார். அதே அரசாங்க அறிவிப்புப்படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். இதை எண்ணி பார்க்க வேண்டும். இன்னைக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார். இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைவர்களும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது. அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள். தற்காலிக மேடை மாவட்ட செயலர் அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, காற்றை எப்படி தடை செய்ய முடியாது, அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது, மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவிலே வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன். யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகின்றது? தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீ வேறு கும்பகரணம் போல் தூங்காதே, இனி போய் விழிப்போடு இருந்து செயல்படு. அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது. குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதிராவிட மக்களுடைய, ஏழை மக்களுடைய உயிர் பறிபோகிறது.
அதையெல்லாம் காக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். அது மட்டுமல்ல, நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை வைத்தோ இல்ல அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாக நீதி கிடைக்காது. இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள். பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகாரமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும். சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீதி நிலையாட்டப்படும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கும். இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று எண்ணினால் நாங்கள் கோரியதை போல சிபிஐ விசாரணைக்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம். நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள். செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் 2023 அன்று விலைமதிக்க முடியாத 22 உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள். அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும். அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி, சேஷாசமுத்திரம், கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவருடைய நிலை என்ன, பாதிக்கப்பட்டவருடைய நிலை என்ன, இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள், எத்தனை பேர் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள், எத்தனை பேர் குணமடைந்தார்கள், அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம். மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ, துன்பம் வருகிறதோ, துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை உருவாக்கின பொழுது ஏழைகளுக்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார். ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கண்ணை எவையாப்பதை போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அதிமுக கட்சி. அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம், கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 58 பேர் இறந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு? அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா? முடக்குவீர்களா? ஸ்டாலின் அவர்களே, இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது. எத்தனையோ நாங்கள் பார்த்து விட்டோம். அடக்குமுறையை கண்டு அஞ்சுவோர்கள் நாங்கள் அல்ல. இங்கே மேடையில் இருக்கட்டும் சரி, இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கட்டும் சரி, எவ்வளவோ போராட்டத்தை சந்தித்தவர்கள், எத்தனையோ முறை சிறை சென்றவர்கள். இந்த அநீதி அளித்து நீதியை நிலைநாட்டுவதற்காக அதிமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே 3 பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் குடித்து. அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்றார். அந்த பேட்டியை இந்த எல்இடியில பாருங்க. செய்தி பற்றி விளக்கம் நம்ம கூடுதல் டீடைல்ஸ் விவரங்களுக்கு போனோம்னா அதுல வந்து ஒரு 3 டெத் நடந்ததா வந்து இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல நடந்த இறக்கம் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ல. அது இல்லாம 2 பேர் வந்து வேற டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் கிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து 11 செய்தி பற்றி விளக்கம் நம்ம ஆக ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உண்மையை மறைத்து
பொய் பேசுகின்றார். உண்மையிலேயே நடந்த சம்பவத்தை அவர் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக அப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு உயிர்கள் பறி போயிருக்கிறார். மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது என்ன சொல்கிறார்? ஒருவர் வயிற்று வலி காரணமாக வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு இறந்ததாக சொல்கிறார். மற்றொருவர் வயது முதிர்ப்பின் காரணமாக இறந்து விட்டதாக சொல்கிறார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்ததாக சொல்கிறார். இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருடைய செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள். பல பேர் துக்கத்தை வந்தவர்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார், இது வதந்தியை நம்ப வேண்டாம். யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார், வதந்தியை நம்ப வேண்டாம். கள்ளச்சாராயம் குடித்து இந்த 3 பேர் இறக்கவில்லை, அந்த காரணத்தையும் சொல்லிவிட்டார். இதனால் மக்கள் நம்பினார்கள், ஏழை மக்கள் நம்பினார்கள். துக்கத்துக்கு வந்தவர்களும் மது அறிந்து குடித்தார்கள். அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு, உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்பொழுது ஒரு பெண்மணி சொல்லுகிறார், அதையும் இந்த பகுதியில் எடுத்த படம், அதையும் பாருங்கள். அரசாங்கம் இதுக்காக ஒரு இதுவும் முடிவு எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல. கலெக்டர் முன்னாடியே இந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. அரசாங்கம் இதுக்காக ஒரு இதுவும் முடிவு எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்ல. கலெக்டர் முன்னாடியே இந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. இது அரசனுடைய கைலாகத்தனம், அரசுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு பல பேர் உயிரிழந்ததற்கு காரணம் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். இப்படி அரசாங்கம் வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைக்கு அரசு அதிகாரிகளை பலி கொடுத்து இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத உயிரின பறிபோய் இன்றைக்கு நிலைகுலைந்து இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய வியாபாரி ஒருவர் அவர் வீட்டிலிருந்து விற்பனை செய்திருக்கின்றார். அவருடைய கதவிலே யாருடைய படம் ஒட்டப்பட்டுகின்ற செய்தியும் நீங்கள் பாருங்கள். ஆக ஆளுங்கட்சியினுடைய அரவணைப்போடு, ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடுதான் இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்யப்பட்டுகின்றது நிரூபணமாகிறது. இல்லாவிட்டால் இந்த கள்ளக்குறிச்சி மைய பகுதியில விற்க முடியுமா? அதிகமா மக்கள் நடமாடும் கூட பகுதியில விற்க முடியுமா? ஆகவே இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம். அதே போல போன வருடம் 2023 வருடம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து 22 பேர் மரணம் அடைந்தார்கள். அப்பொழுது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளச்சாராய ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று ஊடகத்தின் வாயிலாக, செய்தியின் வாயிலாக கருத்து தெரிவித்தார். அந்த காட்சியும் இந்த திரையிலே பாருங்கள். மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இதனை அடுத்து இவருடைய அறிவுரையின் பேரில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது. இந்த நிலை தொடர தொய்வென்று கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காய்ச்சுதல் மற்றும் விற்பனை முற்றிலுமாக அகற்றுதலை உறுதி செய்திட வேண்டும். இது குறித்து வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க இப்படியெல்லாம் பேட்டி கொடுத்தார். இந்த ஒரு வருட காலமாக விடியா திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார்?
போதைப் பொருள் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்? கள்ளச்சாராயம் விற்க என்ன நடவடிக்கை, விற்பதை தடுக்க நிறுத்த என்ன நடவடிக்கை எடுத்தார்? எதுவுமே இல்லை. கூட்டம் போடுவார், செய்தி சொல்லுவார், அதோட வேலை முடிந்து விட்டது. நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர். நீங்க ஒரு வருடமாக பல கூட்டங்களை நீங்க தலைமைச் செயலகத்திலே நடத்தினீர்களே, ஒவ்வொரு முறையும் பேட்டி கொடுக்கின்றீர்கள். கடந்த ஆண்டும் கள்ளச்சாராயினால் மரணம் அடைந்த போது பேட்டி கொடுத்தீர்கள். நீங்கள் கடுமையான இரும்பு கரம் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கின்றால் போதைப் பொருளை தடுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு இன்னைக்கு ஏதோ பேசுகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த போராட்டத்தை அரங்கேற்று நாங்கள் அரங்கேற்றிலை. உங்களுடைய கையிலாக தருணமாக திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம், விழுப்புரம் மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்களே, அப்பொழுதே இருந்து இப்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம். அந்த தவறை சுட்டிக்காட்டிதான் நாம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். விலைமதிக்க முடியாத உயிருக்கு யார் பொறுப்பு? விடியா முதலமைச்சர் தான் பொறுப்பு. அதோட நாங்கள் சட்டமன்றத்திலே பிரதான எதிர்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி, அண்ணா திமுக எதிர்கட்சியினுடைய சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நான் இருக்கின்றேன். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்கள். அறிவிச்சார் செந்தில்குமார் இருக்கின்றார். இங்கே அவரும் எங்களோடு இருக்கின்றார். நாங்கள் சட்டப்பேரவை தலைவரிடத்திலே கேட்கின்றோம். இன்னைக்கு அப்பாவி மக்கள் 58 பேர் உயிரிழந்து விட்டார்கள். பல பேர் சிகிச்சை பெறுகின்ற பொழுது அபாய கட்டத்தில் இன்னும் தாண்டவில்லை. பல பேர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த கள்ளச்சாராய விற்பனை செய்தவர்கள் யார்? இதற்கு உடந்தையாக இருந்தவர்கள் யார்? இவருக்கு துணை போனவர்கள் யார்? அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எத்தனையோ முறை நாங்கள் வற்புறுத்தி சட்டப்பேரவை தலைவர்கள் வேண்டுகோள் வைத்தோம். ஆனால் சட்டப்பேரவை தலைவர்கள் மக்களுடைய பிரச்சனை தான் பேச வேண்டும் என்று சொன்னால் இது மக்களுடைய பிரச்சனை தானே, வேற எந்த பிரச்சனை? மக்களுடைய பிரச்சனை தான் நான் பேசுவேன் என்று அவரிடத்தில் கேட்டேன். இதை விட வேற என்ன பிரச்சனை இருக்கின்றது? நாட்டிலே முக்கிய பிரச்சனை இப்பொழுது நாள்தோறும் ஒவ்வொரு உயிரை இழந்து கொண்டிருக்கின்றோம். இதை அரசுடைய கவனத்திற்கு சுட்டிக்காட்டி இதற்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக பல முறை சட்டமன்றத்திலே நான் பேச எழுத முற்பது அனுமதி கொடுக்கவில்லை. சட்டப்பேரவை தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு எங்களை வெளியேற்றினார்கள். இன்றைக்கு சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான். சட்டமும் விதியும் மக்களுக்காகத்தான். சட்டத்துக்கு விதிக்கும் மக்கள் அல்ல. எல்லா சட்டமுமே மக்களை வாழ வைப்பதற்காக போடப்பட்ட சட்டம். ஆனால் இந்த அரசாங்கத்திலே அந்த நிலையில் சர்வாதிகார போக்கை கடைபிடித்து இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விதிகளுக்கு புறமாக பேசுகிறார், மரபுக்கு புறமாக நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் 2017ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற பொழுது மேதக ஆளுநர் பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்று சட்டப்பேரவை தலைவருக்கு ஆணையிட்டு அதன் பேரிலே சட்டமன்றம் கூட்டப்பட்டு அப்பொழுது பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவரோடு இருந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள், எப்படி மரபை காப்பாற்றினார்கள் என்று விவரத்தை எல்இடியிலே பாருங்கள். இதெல்லாம் போற உங்க இடத்துக்கு போங்க, நீங்க உங்க இடத்துக்கு போங்க. இடத்துக்கு போங்க. இடத்துக்கு போங்க. என்ன நியாயம்? என்ன நியாயம்? முதல்ல
இப்படி சட்டமன்ற மரபுக்கு மீறி அநாகரிகமாக நடந்து கொண்டது திமுக சட்டமன்ற உறுப்பினரும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும். நாங்கள் அப்படி சட்டமன்றத்தில் நடந்து கொள்ளவில்லை. கள்ளக்குறிச்சி மரணம் குறித்து சட்டமன்றத்திலே பேச வேண்டும் என்றுதான் நான் அனுமதி கேட்கின்றோம். நாங்கள் என்ன அவை மீறிலே நடந்தோம், அவன் மரபுக்கு மீறி நடந்தோம். மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய உயிர் பிரச்சனை சட்டமன்றத்தால் எழுப்ப முடியும். பிரதான கட்சியுடைய வேலை அதுதானே. நியாயம் கிடைக்கல. வேண்டுமென்றே திட்டமிட்டு சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர், எதிர்க்கட்சி தலைவர் மரபை மதிக்கவில்லை என்று சொல்கிறார். மரபை மதிக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதே வேளையில் இன்றைக்கு எப்படி 2017 சட்டமன்றத்திலே அந்த சட்டமன்ற மரபை எப்படி மீறினார்கள் என்பதை நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். அன்றைய தினம் நடந்த நிகழ்வுகள் வரலாற்றிலே மறக்க முடியாத நிகழ்வுகள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஆக மக்களுடைய பிரச்சனையை எழுப்புவதற்கு தான் சட்டமன்றம். இன்னைக்கு விலைமதிக்க முடியாத உயிர்கள் திறந்தோடு போய்கொண்டிருக்கின்றன. அதை தடுத்து நிறுத்தி அதற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவதற்காக அனுமதி கேட்டோம். அனுமதி மறுக்கப்பட்டு எதையோ பேசி இதை மழுப்ப பார்க்கிறார் என்பதையும் நேரத்தில் சுட்டிக்காட்ட விளைகின்றேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனைக்கு எடுத்து செல்கிறார்கள். நான் மருத்துவமனைக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்களை, சிகிச்சை பெறுவர்களை பாதித்தேன். அப்பொழுது முறையான சிகிச்சை கிடைக்கவில்லை. ஏதோ சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக அங்கங்கே மருத்துவர்கள் இருந்தார்கள். முறையான சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால், உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்தால் ஏழை மக்களுடைய விலை மதிக்க முடியாத பல உயிர்களை இன்னும் காப்பாற்றிருக்கலாம். இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு அந்த விஷ முறிவை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஃபோமிபைசோல் என்ற இன்ஜெக்ஷன் செலுத்தினால்தான் அது குணமாகும். அந்த மருந்து இல்ல. அத சொன்னா உடனே பேட்டி கொடுக்கறாங்க. அதற்கு என்ன சொல்றாங்க? அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை ஒமிப்ரசோல். அந்த மாத்திரை காட்டி இத தெரிவிக்கிறார். நான் ஒன்னும் தெரியாது நினைச்சிட்டு இருக்கார். ஸ்டாலின் போல நான் அல்ல. நான் பொம்மை முதலமைச்சராக இருந்ததில்லை. மக்கள், அப்பாவி மக்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டு என்ன மருந்தை அவர்களுக்கு செலுத்தினால் குணமடையும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். எங்களிடத்திலும் மருத்துவர் இருக்கின்றார். ஆனால் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஏழை மக்களை காப்பாற்றுவதற்கு பதிலாக அந்த முறையான சிகிச்சை அளிக்காத காரணத்தினாலே பல உயிர்களை இழந்திருக்கின்றோம். இதற்கு பிறகும் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகிறார். பாண்டிச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு போகும்போது பேட்டி கொடுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி சிகிச்சை பெறுவர்களுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கவில்லை, மருந்து இல்லை என்று சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்றார். அவர் சொன்னது ஒமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கிற மாத்திரை தான். அப்பவும் சொல்றார். இப்படிப்பட்ட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை வச்சுக்கிட்டு இந்த நாட்டு மக்களை எப்படி காப்பாற்ற முடியும்? நான் சொன்ன மருந்து வேற. நாங்க சொன்ன மருந்து இன்ஜெக்ஷன் அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் மருந்து இருந்த விஷச்சாராய அருகிகளை குணப்படுத்திருக்க முடியும். அதுவும் தமிழ்நாட்டில் எந்த மருத்துவமனையும் இல்ல. கொடுக்கப்படுகிற மருந்துகளில் ஓம்பெரிசோல் என்கின்ற ஒரு மருந்து இல்லை, கையிருப்பு இல்லை என்று ஒரு தகவலை சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த வகையில் இந்த ஓம்பெரிசோல் என்கின்ற மருந்து 4,42,00,000 மருந்து கையிருப்பிலே இருக்கிறது. நான் சொன்ன இன்ஜெக்ஷனுடைய பேர் ஓமிபிசோல். அவர் சொன்னது ஓமிப்ரசோல் என்பது அல்சருக்கு கொடுக்கின்ற கேப்சூல். நான் சொல்வது இந்த கள்ளச்சாராய மருந்து அந்த விஷ முறிவுக்காக போடப்படுகின்ற இன்ஜெக்ஷன் ஓமிப்ரசோல் விஷ முறிவு அப்படின்னு இதுலயே கொடுத்திருக்கிறாங்க. இது ஆபத்தான நேரத்தில் இதை பயன்படுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓமிப்ரசோல் இன்ஜெக்ஷன் மருத்துவமனையில் இல்லை. இந்த கள்ளச்சாராயம் குடித்தவர்களுக்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குணமடையும். அதைத்தான் நான் சொன்னேன். சவால் விடும்போது இதை வேண்டும் என்று திட்டமிட்டு இதை மறைப்பதற்காக இப்படிப்பட்ட பேச சொல்றார். அது மட்டும் சொல்றார். எடப்பாடி பழனிசாமி எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துன்னு சொல்றார். நான் என்ன எதுக்காக நான் வேண்டுமென்றே சொல்றேன். இன்னைக்கு ஏழை மக்களுடைய உயிரை எப்படி துச்சமென மதிக்கிறாங்க பாருங்க, எப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க. இதை மக்கள் சிந்திக்க வேண்டும்.
மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாங்கம் எவ்வளவு பதற்றத்தோட எவ்வளவு கொந்தளிப்போட இன்னைக்கு இறந்தவர் குடும்பங்கள் சோகத்திலே இருக்கின்றார்கள். எப்படி அமைச்சர் பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். முறையாக சிகிச்சை அளிக்கவில்லை, முறையான மருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அதற்கு இப்படிப்பட்ட வார்த்தையை அமைச்சர் உபயோகப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட அமைச்சர் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை எவராலும் காப்பாற்ற முடியாது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்றார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஏற்கனவே இந்த அசம்பாவம் நடைபெறுவதற்கு முன்பு, இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைவதற்கு முன்பாகவே நம்முடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு செந்தில்குமார் அவர்கள் 29/3/2023 அன்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டப்பேரவைத் தலைவரும் அளிக்கிறார். அதில் நானும் கையெழுத்து போட்டிருக்கின்றேன். இப்படி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பல ஊராட்சி ஒன்றியங்களில சர்வசாதாரணமா போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகிறது, கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடைபெறுகிறது. இதை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து விவாதிக்க வேண்டும் என்று என்னை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறார். கிடப்புல போட்டாங்க. அப்போது இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்து அவையிலே விசாரிக்கப்பட்டிருந்தால், அவை நடவடிக்கைக்கு கொண்டு வந்திருந்தால் மக்களுக்கு இப்படிப்பட்ட விலை மதிக்க முடியாத உயிரை நாம் இழந்திருக்க மாட்டோம். இவ்வளவு 153 பேர் சிகிச்சை பெறக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்காது. அதையும் இந்த அரசு செயல்படுத்தவில்லை. அதோடு இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்ச செந்தில்குமார் அவர்கள் தொலைபேசியின் மூலமாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பவரை நாடி சொல்லுகிறார், இன்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் சில ஒன்றியத்தில் பேரை குறிப்பிட்டு இந்த இடத்தெல்லாம் கள்ளச்சாராய விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று. அதுக்கு பிறகு இந்த சம்பவம் நடைபெறுகிற அன்று காலையிலே மாவட்ட காவல்துறை கண்காணிப்பில் நேரிலே சந்தித்து இந்த கள்ளச்சாராயம் இங்கே அமோகமாக விற்பனை நடைபெறுகிறது, இதை தடுத்து நிறுத்துங்கள் என்று செய்தியை சொல்லுகிறார். எவ்வளவு சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய அதிகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. அதனால் விலை மதிக்க முடியாத உயிரை இழந்திருக்க என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இங்கே பொதுப்பணித்துறை அமைச்சர் இங்கே வந்து சிகிச்சை பெறுகளை பார்த்துவிட்டு பேட்டி கொடுக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், இப்படி கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்து சொல்றார். இத்தனையும் எம்எல்ஏவே கொடுத்திருக்கிறார், வேற யாரும் கொடுக்கல. எம்எல்ஏ அவர்களே சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுக்கிறார். மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இடத்துல நேரிலே சொல்லுகிறார், தொலைபேசி மூலமாக சொல்லுகிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியுடைய அதிகாரிகள், ஆளுங்கட்சியிலே பலமிக்கவர்கள் இதில் ஈடுபட்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கள்ளச்சாராயத்தை அவர்களால் அதிகாரிகளால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை வந்தது. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்திலே 6 மாதத்திற்கு முன்பு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் இன்றைக்கு அவர் விருப்ப ஓய்வு பெற்று சென்று விட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் அவர் உயர் காவல்துறை அதிகாரிகளே சொன்னார், இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே இன்றைக்கு போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது, போதைப் பொருள் விற்பனை அதிகரித்திருக்கிறது, கள்ளச்சாராயம் அதிகரித்திருக்கிறது, இதை தடுத்து நிறுத்த வேண்டும், அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்டார். எங்களுக்கு கிடைத்த தகவல் படி இது உண்மையா பொய்யா என்பது அவரை கேட்டால் தெரியும். ஆனால் எங்களுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் நான் இதை குறிப்பிடுகிறேன். ஆனால் உயர் அதிகாரிகள் செவிசாய்க்கவில்லை. அதனால் மனமுடைந்து அந்த அதிகாரி விருப்ப ஓய்வு பெற்று இன்றைக்கு சென்றிருக்கின்றார். இப்படியெல்லாம் நிலைமை இருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் சிபிஐ விசாரணை வேண்டும், உண்மையை நாட்டுக்கு அடையாளம் காட்ட வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த கள்ளச்சாரம் எங்க விற்கிறாங்க? மலையில காய்ச்சறாங்கிறாங்க. எப்படி ஒருத்தரும் தெரியாத காய்ச்ச முடியும்? இதுலயும் ஆளுங்கட்சி பிரமுகர் ஈடுபட்டதுக்காக தகவல் வருகிறது. அங்க வனத்துறை அதிகாரிகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? அப்பாவி மக்கள் அங்கே ஏதாவது ஆடு மாடு மேய்ச்சா அவர் மேல கேஸ் போடுறாங்க. அப்பாவி மக்கள் ஏதாவது விரைவு கொண்டு வந்தா அவர் மேல கேஸ் போடுறாங்க. ஆனா பேரல் சாராயம் காய்ச்சறாங்க, அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க வனத்துறை அதிகாரிகள். ஏன் காய்ச்சும் போது புகை வராதா? அதை கண்டுபிடித்து அதை அழிக்க கூடாத வனத்துறை?
வனத்துறை அதிகாரிகளும் இதற்கு உடந்தையாக இருக்கின்றார்கள். இதுவரை வனத்துறை அதிகாரிகளை பற்றி இந்த அரசு எந்தவித ஒரு கவனம் செலுத்தவில்லை. எங்க காய்ச்சறாங்க, அந்த காய்ச்சற இடத்தை தடை செய்ய வேண்டுமா வேண்டாமா? அங்கே தடை செஞ்சிருந்தா அந்த கள்ளச்சாராயம் இங்கே வராதல்லவா? இதையெல்லாம் கையிலாத அரசு. ஆனா ஒவ்வொரு முறையும் தலைமைச் செயலகத்திலே கூட்டத்தை போட்டு நான் கள்ளச்சாராயத்தை ஒழிப்பேன், போதைப் பொருளை ஒழிப்பேன் என்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றிய முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர். இவர் ஆட்சியில் இருக்கின்ற வரை கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியாது, இன்றைக்கு இந்த போதைப் பொருள் ஒழிக்க முடியாது. ஏன்னா அவன் கட்சிக்காரன் தான் செய்யறான், எங்க போய் ஒழிக்க முடியும்? அது மட்டுமல்ல, 2022 காவல்துறை மானிய கோரிக்கை, அந்த மானிய கோரிக்கை புத்தகத்துல 20 பக்கம் இடம்பெற்றிருக்குது. அதுல பள்ளிக்கு அருகில, எங்க பள்ளிக்கு அருகில, கல்லூரிக்கு அருகில இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக 2138 பேர் கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றார். கைது செஞ்சீங்க 148 பேர், கண்டுபிடிக்கப்பட்டது 2138, சிறையில் அடைத்தவர்கள் 148 பேர். மற்றெல்லாம் யாரு? திமுக கட்சிக்கார். எங்க போய் கஞ்சா ஒழிக்க முடியும், கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும்? நான் உடனடியாக திரு ஸ்டாலின் அவர்களை கேட்டேன், நீங்க தானே கொள்கைகளை குறிப்பில் இடம்பெற்றிருக்குது, நீங்க தானே இந்த செய்தி சொன்னீங்க. இன்றைக்கு கஞ்சா வச்சிருந்தா குற்றம், விற்றா குற்றம், கொண்டு போனா குற்றம். அப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய காவல்துறை மானியத்திலே, காவல்துறை மானிய கோரிக்கை புத்தகத்திலே 20 பக்கம் இடம்பெற்றிருக்குது. நீங்க கஞ்சா வைத்திருந்ததாக 2138 பேர், 36 38 வச்சதா சொல்றீங்களா? ஏன் கைது செய்யல? பதிலே இல்ல. அது கூட படிச்சு ஒழுங்கா போட தெரியல. ஒரு சாதாரண கிராமத்தில் இருக்கிற மக்கள் கேட்டா கூட தெரியும். 2110 பேர், 2136 பேர் கஞ்சா விற்பனை செய்ததாக கண்டுபிடிக்க சொன்னா அவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்கணும்ல. சரி, அப்படித்தான் இருக்குது. அந்த புத்தகத்துல நீங்க 148 பேர் தான் கைது பண்ணி சொன்னீங்களே, அது கூட தெரியாத யாரோ ஒரு அதிகாரி எழுதி கொடுக்குறாங்க, அதை வச்சு படிக்கிறார். இப்படிப்பட்ட முதலமைச்சரை வச்சு எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும்? அதனாலதான் நாங்க பதவி விலகு என்று சொல்றோம். அதோட இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தது அவருடைய விவரங்கள், என்ன சிகிச்சை அளிச்சீங்க, என்ன மருந்து கொடுத்தீங்க, எவ்வளவு பேர் அபாய கட்டத்தில் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் சிகிச்சை பெறுகின்ற வெள்ளை அறிக்கை கேட்டோம், அதுவும் இதுவரைக்கும் வெளியிடல. அதோட இந்த சம்பவம் நடைபெற்று 3 நாள்ல தமிழ்நாடு முழுவதும் இந்த கள்ளச்சாராய ஒழிப்பில் ஈடுபட்டிருக்கான்னு சொல்லிட்டு பத்திரிகையிலும் ஊடகத்திலையும் பார்த்தோம். இதுவரைக்கும் 876 கள்ளச்சாராய விவகாரங்களை கைது செஞ்சிருக்கிறாங்க. 861 வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. 4657 லிட்டர் இன்றைக்கு அந்த கள்ளச்சாராயம் மூலப்பொருளை ஒழிச்சிருக்கிறாங்க, ஊரல்ல ஒழிச்சிருக்கிறாங்க. கள்ளச்சாராயத்தை கண்டுபிடிச்சிருக்கான்னு சொன்னா இந்த சம்பவம் நடைபெறவில்லை என்றால் இந்த கள்ளச்சாராயம் அத்தனையும் இன்றைக்கு ஆங்காங்கே விற்பனை செஞ்சு பல பேரை உயிரை குடித்திருக்கும். பாருங்க, இந்த மாவட்டத்தில் தான் அதிகம். ஏன்னா இங்கதான் ஆளுங்கட்சி சேர்ந்த புள்ளி அரசாங்கத்துக்கு நெருக்கமா இருக்காரு. நெருக்கமா இருக்கிற காரணத்தினால இவ்வளவு இழப்பை நாம சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சி சேர்ந்தவர்கள். அதற்காகத்தான் சொல்றோம், இந்த அரசாங்கம் நீதி விசாரணை மேற்கொண்டாலோ, ஒரு நபர் ஆணையம் அமைத்தாலோ, எழுத விசாரணை மேற்கொண்டாலோ நியாயம் கிடைக்காது. நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இன்னொரு அமைச்சர் சொல்றார் நேற்றைய தினம் வெளியே வந்து, நாங்க சிபிஐ விசாரணைக்கு தேவையில்லை, முறையாக நடவடிக்கை எடுக்கிறோம். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டும் என்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை செய்கிறார். நடந்து முடிந்த நாடாளுமன்றத்திலே 40க்கு 40 வெற்றி பெற்றோம் சொல்றார். 40க்கு 40 வெற்றி பெற்ற ஆணவத்தில், அதிகாரத்தில், ஆங்காரத்தில் தானே இன்றைக்கு இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. முறையாக ஆட்சி செய்திருந்தா, இன்றைக்கு கள்ளச்சாராய காட்சிகளை கண்டுபிடிக்க அளித்திருந்தால், ஒழித்திருந்தால் இத்தனை உயிர் நாம் இழந்திருக்குமா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு 40க்கு 40 வெற்றி பெற்ற சொல்லிகளே 58 பேர் இன்னைக்கு இறந்து விட்டார்கள். அது மட்டுமல்ல,
உங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை 28 உடல்கள் ஒரே இடத்தில் எரியுட்டுதான் சாதனை. ஒரே இடத்துல 28 உடல்கள் எரியுட்டுறாங்க. இதுதான் திராவிட மாடலுடைய சாதனை. இதுக்கு முந்தி ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்திர பாபு அவர்கள். அப்ப போதைப் பொருளை தடுப்பேன் என்று சொன்னு 2.0 3.0 4.0 போட்டு கடைசி வரைக்கும் இந்த போதைப் பொருளை ஒழிக்கவே முடியல. ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் இதற்கு துணை நிற்கின்ற காரணத்தினாலே டிஜிபியாலையும் ஒழிக்க முடியல. போட்டுக்கிட்டே ரிட்டர் ஆகி போயிட்டார். அதோட இன்னைக்கு போதைப் பொருள் பல்வேறு வடிவத்தில் வருது. சாக்லேட்ல வருது, திரவ வடியில வருது, ஊசி வடியில வருது. இப்படி பல்வேறு வடிவத்தில் போதைப் பொருளை இன்றைய ஆட்சியில பார்க்க முடியுது. இதனால் மாணவர்கள் இளைஞர்கள் சீரழிக்கக்கூடிய காட்சி இந்த ஆட்சியில பார்க்க முடிகிறது. இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த போதைப் பொருள் பயன்படுத்தியவர்கள் கஞ்சா கள்ளச்சாராய் குடிக்கிறவர்களால் நாட்டில் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடந்து வருகிறது. இந்த ஆட்சியில அதிகமா கொலை நடக்குது, அதிகமா திருட்டு போகுது. இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்திலே அகற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த விடியா திமுக அமைச்சர் அவர்கள், விடியா திமுக முதலமைச்சர் இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்தவர்களுடைய எண்ணி பார்க்க வேண்டும். இதற்கு இந்த முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்வதுதான் ஒரே வழி. இன்றைக்கு தமிழகமே அதிர்ந்து போய்விடக்கூடிய அளவிற்கு இதுவரை தமிழகத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இவ்வளவு மரணம் அடைந்த சரித்திரம் கிடையாது. அந்த சரித்திரத்தை இந்த விடியா திமுக அரசு படைத்து விட்டது. இன்றைக்கு உலகிலே கொலம்பியாவில் தான் இன்றைக்கு போதைப் பொருள் அதிகமா நடமாடும். அதற்கு பிறகு இந்தியாவில தமிழ்நாட்டில் தான் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரிச்சிருக்குது. இந்த கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். இந்த மரணத்தினுடைய நிலை என்ன? இதற்கு நீதி கிடைக்க வேண்டும். முறையாக விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதற்கு சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் வலியுறுத்தி தான் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கள்ளச்சாராயம் குடித்து மரணம் அடித்தலுடைய பொறுப்பேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தார்மீக நீதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அதோட நாளை தினம் தமிழ்நாட்டில் தங்குதடையில்லாமல் போதைப் பொருள் விற்பனை நடமாடிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் அமோகமாக விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் கடுமையாக ஏழை மக்கள் பாதிக்கிறார்கள், இளைஞர்கள் மாணவர்கள் பாதிக்கிறார்கள். இதையெல்லாம் ஏற்கனவே மேதகு ஆளுநரிடத்திலே நாங்கள் மனு அளித்தோம். மீண்டும் நாளை தினம் மேதகு ஆளுநரை சந்தித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற அனைவரும் மேதகு ஆளுநரை சந்தித்து இதற்காக மனு கொடுக்க இருக்கின்றோம் என்பதையும் நேரத்திலே சொல்லி திரு ஸ்டாலின் அவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆர்ப்பாட்டத்தை நிலைகுலைய செய்ய, இந்த ஆர்ப்பாட்டம் மக்களுக்காக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம், இன்றைக்கு நாடு முழுவதும் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக, போதைப் பொருளை நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என்பதற்காக. அப்பாவி மக்கள் இறந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டம் என்பதை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எனக்கு பின்னால பேசி முடித்ததுக்கு பிறகு எங்கள் கழக பொறுப்பாளர்கள் இது குறித்து கோஷம் போடுவார்கள். அந்த கோஷத்தை அப்படியே நீங்கள் திருப்பி வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஆளுநர் எடப்பாடியார் அவர்கள் விடியா திமுக அரசின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்
பதவி விலக வேண்டும் என்று எத்தனையோ உதாரணம் எடுத்து சொல்லி இங்கே விலக்கி இருக்கிறார்கள். அதை முன்னிட்டு இங்கே நாம் கண்டன கோஷம் எழுப்புகிறேன். வந்திருக்கின்ற கழக தோழர்கள் எல்லாம் விண்ணை மூட்டின் அளவுக்கு எல்லாம் கழக கோஷம் எழுப்புவதை கேட்டுக்கொண்டு ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். கள்ள சாராய புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கள்ளக்குறிச்சி கள்ள சாராய மரணங்களுக்கு நீதி வேண்டும், மரணங்களுக்கு நீதி வேண்டும், மரணங்களுக்கு நீதி வேண்டும். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். நிர்வாக திருமணத்தை முகமது ஸ்டாலினை பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம், பதவி விலக வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம். ராஜினாமா செய், 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 ராஜினாமா செய். மு.க. ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய், மு.க. ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை மு.க. ஸ்டாலினே முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய், முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய். காட்சிறாங்க, 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 காட்சிறாங்க. கள்ளச்சாராயம் காட்சிறாங்க, கள்ளச்சாராயம் காட்சிறாங்க, கள்ளச்சாராயம் காட்சிறாங்க, கள்ளச்சாராயம் காட்சிறாங்க. துணை போறாங்க, துணை போறாங்க, துணை போகாதே, துணை போகாதே, துணை போறாங்க, துணை போறாங்க, துணை போறாங்க, துணை போறாங்க. திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க, திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க, திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க, திமுக நிர்வாகிகளே துணை போறாங்க. ஒழித்திடு, 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 ஒழித்திடு. கள்ள சாராயத்தை ஒழித்திடு, கள்ள சாராயத்தை ஒழித்திடு, கள்ள சாராயத்தை ஒழித்திடு, கள்ள சாராயத்தை ஒழித்திடு. காப்பாத்து, 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 காப்பாத்து. தமிழக மக்களை காப்பாத்து, தமிழக மக்களை காப்பாத்து, தமிழக மக்களை காப்பாத்து, தமிழக மக்களை காப்பாத்து. கள்ள சாராய சம்பவத்திற்கு, கள்ள சாராய சம்பவத்திற்கு, கள்ள சாராய சம்பவத்திற்கு, கள்ள சாராய சம்பவத்திற்கு நடவடிக்கை எடுத்ததாக நாடகமாடிய, நடவடிக்கை எடுத்ததாக நாடகமாடிய விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு, விடியா திமுக அரசு. கைது செய், கைது செய், கைது செய், கைது செய். உண்மை குற்றவாளிகளை கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய், உண்மை குற்றவாளிகளை கைது செய். விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் மக்கள் உயிர் காக்க, மக்கள் உயிர் காக்க, மக்கள் உயிர் காக்க, மக்கள் உயிர் காக்க அரசு மருத்துவமனைகளில், அரசு மருத்துவமனைகளில் போதிய மருந்தும் இல்லை, போதிய மருந்தும் இல்லை, மருத்துவம் இல்லை, மருத்துவம் இல்லை, போதிய மருந்தும் இல்லை, போதிய மருந்தும் இல்லை, மருத்துவம் இல்லை, மருத்துவம் இல்லை. வெட்கக்கேடு, 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 வெட்கக்கேடு. திமுக ஆட்சி வெட்கக்கேடு, திமுக ஆட்சி வெட்கக்கேடு. விட்டு போ, விட்டு போ, விட்டு போ, விட்டு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ, வீட்டுக்கு போ. விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ, விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ, விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ, விடியா திமுக அரசே வீட்டுக்கு போ. எரியுது, 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 எரியுது. பெண்கள் வயிறு எரியுது, பெண்கள் வயிறு எரியுது, பெண்கள் வயிறு எரியுது, எரியுது, எரியுது. ஏழைகள் வயிறு எரியுது, ஏழைகள் வயிறு எரியுது, ஏழைகள் வயிறு எரியுது, ஏழைகள் வயிறு எரியுது. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே மூளை முடுக்கெல்லாம், மூளை முடுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் கிடைக்குது, கள்ளச்சாராயம் கிடைக்குது. மூளை முடுக்கெல்லாம், மூளை முடுக்கெல்லாம் கள்ளச்சாராயம் கிடைக்குது, கள்ளச்சாராயம் கிடைக்குது. இருண்டு போச்சு, 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 இருண்டு போச்சு. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே தமிழகமே இருண்டு போச்சு, தமிழகமே இருண்டு போச்சு, தமிழகமே இருண்டு போச்சு, இருண்டு போச்சு, இருண்டு போச்சு. கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம்.
கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம். கள்ளச்சாராயத்தை ஆளாக கள்ளச்சாராய ஆறாக ஓரவிட்ட முதலமைச்சரை ஓரவிட்ட பொம்மை முதலமைச்சரை கண்டிக்கிறோம் 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 கண்டிக்கிறோம். கள்ளச்சாராய விற்பனைக்காக கள்ளச்சாராய விற்பனைக்காக காவல்துறையை உளவுத்துறையை முடக்கி போட்ட முதலமைச்சரே பதவி விலகு பறிபோனது அரசு சொன்ன பொய்யாலே அப்பாவி உயிர்கள் பறிபோனது. பதில் சொல். விடிய திமுக அரசு முதலமைச்சரே பதில் சொல். சீரழியுது கள்ளச்சாராய தமிழக மக்களின் வாழ்வே சீரழியுது. கள்ளச்சாராயத்தால் தமிழக மக்களின் வாழ்வே சீரழியுது. கொலை கொள்ளை வழிமுறை உள்ளிட்ட சட்டம் ஒழுங்கு சீர்காட்டால் தமிழ்நாடே சீரழியுது. சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டால் தமிழ்நாடே சீரழியுது. போதைப் பொருள் புழக்கத்தால் தமிழ்நாடே சீரழியுது. விடிய அரசே வில்லச்சாசே கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு துணை போகாதே சர்வதேச பொருள் பொருத்தும் சர்வதேச போதைப் பொருள் நடத்துவதற்கு துணை போகாதே கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்துவதற்கும் திமுகவின் பொறுப்பு கள்ளச்சாராயம் விற்பவர்களுக்கும் போதைப் பொருள் கடத்துவதற்கும் திமுகவின் பொறுப்பு. அதுதான் திமுக. பதவி விலகி கள்ளச்சாராய மரணங்களுக்கு பொறுப்பேற்று பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு. அநியாய அரசே அட்டுழி அரசே குடும்ப ஆட்சி நடத்தும் பொம்மை முதலமைச்சரே பதவி விலகு. மாண்டது போதும் மக்கள் வாழ்ந்தது போதும் ஆண்டது போதும் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் ஆண்டது போதும் ராஜினாமா செய் முக ஸ்டாலினை ராஜினாமா செய் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ். வாழ்க புரட்சியாளர் எம்ஜிஆரின் பெரும்புகழ். வாழ்க புரட்சியாளர் எம்ஜிஆரின் பெரும்புகழ். வாழ்க புரட்சியாளர் அம்மாவின் நெடும்புகழ். கழக தோழர்கள், பெரியோர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து மிக எழுச்சியோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் செந்தில்குமார் அவர்கள் நன்றி ஆற்றுவார்கள்.
கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயத்தால் பறிபோன உயிர் போன குடும்பங்களுக்கு இந்த விடியா திமுக அரசு நடக்கின்ற அநியாய போக்கை, அராஜக போக்கை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம், கண்டன ஆற்ற வருகின்ற கழக பொதுச் செயலாளர் 3ஆம் தலைமை நாயகன் அருமையன் எடப்பாடி அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உள்ளிட்ட மாவட்ட கழக செயலாளர் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் அருமண்ணன் அவர்களுக்கு கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு வருகின்ற அவைகளால் திரண்டு வருகின்ற கழக உடன்பிறப்புகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஒன்று கழகத்தின் கழக முக்கிய நிர்வாகிகள், பொதுக்குழு, கழகத்தின் முக்கியத்துவ பொதுக்குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், கழக உடன்பிறப்புகள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. கழக ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள் மிக பெருமளவிலே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து கூட்டி வந்திருக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், பேரூர் கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி. கிழக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நம்முடைய இந்த கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த அனைவருக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் அதிமுக சார்பாக 2 நிமிஷம் அஞ்சலி செலுத்துமாறு, மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி.